திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அனுமதிச்சிட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஆணையத்து கூட்டத்தில் மேகதாது அணை பொருள் குறித்து விவாதிக்கிறாங்க. மேகதாது பற்றி விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக இவர்கள் அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்கணும், உடனே அந்த கூட்டத்திலிருந்து வந்திருக்க வேணும், வெளிநடப்பு செஞ்சுருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போது ஆணையம் அந்த அதிகார வரம்புக்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இப்பொழுது பரிந்துரை செய்துள்ளது. இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர் பதிலை சொன்னார். ஆனால் 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியை இது வரைக்கும் சொல்லலை. இன்றைக்கி தான் அப்படியே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார். ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டால் அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் 0 அவர்கள் இதை எழுப்பணும். ஏன்னா கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார். அங்கே நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. இங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்கே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும். ஆகவே காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் நான் சொன்ன அந்த 3 அடிப்படையில் தான் அது நடக்க வேணும். அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தான் இந்த அரசு சரியாக செயல்பட்டுன்னு நினைக்கலாம். அதில் எந்தவித பணியும் மேற்கொள்ள. ஆகவே சட்டமன்றத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் இந்த அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம். அதுவும் செய்யலை. அது நிறைவேற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யலை. இன்று ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டு விடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.